ஹாய் ஃபோக்ஸ். இந்த EDSO சீரீஸில் உள்ள லாஸ்ட் ஓ அப்படின்றது ஆக்சிடோனிசின் அப்படின்ற ஒரு ஹார்மோனை குறிக்கும். ஸோ ஆக்சிடோசின் எல்லாருக்கும் தெரியும், இட்ஸ் அ ஹார்மோன் ஆஃப் லவ், ஃப்ரெண்ட்ஷிப் அண்டு ஒரு கிராட்டிடியூட் டுவர்ட்ஸ் அதர் பர்சன். ஸோ இது எல்லாத்துக்குமே இந்த ஆக்சிடோசின் நமக்கு சுரக்கும். ஸோ ஆக்சிடோசினை எப்படி நம்ம ஒரு டிஃபைன் பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம ஆக்சிடோசினோட பேசிக்கே ட்ரஸ்ட்டு தான், நம்பிக்கையில் தான் அந்த ஆக்சிடோசின் சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ எப்பொழுது தூரம் நம்பிக்கை அப்படின்னா, கூட உள்ள நபர் நமக்குடைய துணைவியராக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். நம்ம அவங்கள என்ன அழிக்கக்கூடிய பவரை அவங்களுக்கு கையில் கொடுத்தாலும் நம்மளை அழிக்க மாட்டாங்கன்ற நம்பிக்கையில் அவங்க கூட பழகுறோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த ட்ரஸ்ட்டு தான் ஆக்சிடோசின் நமக்கு கொடுக்கும். அந்த ஆக்சிடோசின் ஆல்சோ கிவ்ஸ் அன் எட்டர்னல் பீஸ். ஸோ ஆக்சிடோசின் ஆல்சோ இஸ் அ செல்ஃபிஷ் இல்லாத ஒரு ஹார்மோன் தான். ஸோ அடுத்தவங்க கூட நம்ம பழகும்போது, இது பண்ணும்போதும், நமக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணும்போதும் we will get that oxytocin அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சிடோசின்ற இந்த ஹார்மோன் செக்ரேட் ஆகணும்னா நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயம் முக்கியம். ஸோ இந்த ஆக்சிடோசின் வந்து குழுக்களாக, லைக் அந்த ஒர்க்கிங் பிளேஸில் உள்ள பர்சனல் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், ஆர் குடும்பத்தில் உள்ள ஒரு நபர், கணவன் மனைவி, அவங்களுக்குள்ள நடுவில் உள்ள ஒரு எல்லாத்துக்குமே பேசிஸ் வந்து ட்ரஸ்ட், நம்பிக்கை இல்லை என்றால் அங்கே ஆக்சிடோசின் சுரப்பது குறையும், அவர் நமக்காக வாழக்கிறார் அப்படின்ற எண்ணம் குறையும். ஸோ அது குறைஞ்சாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த இட்டர்னல் ஆக்சிடோசின் ஹாப்பினஸை நீங்கள் அனுபவிக்க முடியாது. ஸோ ஆக்சிடோசின் ஹாப்பினஸை நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னா டெஃபினெட்லி யூ நீட் டு ஹாவ் த திங் இன் த பேஸ் ஆஃப் ட்ரஸ்ட். ஸோ இதுதான் இந்த ஆக்சிடோசின் சுரக்கிறதுக்கான வழிமுறைகள். ஸோ ஆக்சிடோசினை பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இது மூலமாக இந்த EDSO அப்படின்ற 4 ஹார்மோனும் எப்படி செயல்படுது அப்படின்றத சொல்லியிருந்தேன். அதில் இந்த செரோட்டோனின் அண்ட் ஆக்சிடோசின் வில் கிவ் அன் எட்டர்னல் ஹாப்பினஸ். ஸோ இட் பி வெல் டிசர்வ்டு பை ரிப்பீட்டட் ப்ராக்டிஸிங் தான். ஸோ இந்த எப்படி இந்த ஹார்மோன் சுரக்குன்றதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்து அந்த எண்ணங்களை மனசில் வளர்த்துட்டு, ஸோ அப்போ நம்ம எல்லாரையும் ட்ரஸ்ட் பண்ணால் அவங்களும் நம்மளை ட்ரஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைப்போம். ஸோ நம்ம யாரையும் ட்ரஸ்ட் பண்ணலன்னா மற்றவங்களும் நம்மளை ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினைப்போம். அப்போ எங்கேயுமே ஆக்சிடோசின் சுரக்காது. ஸோ அதனால் ட்ரஸ்ட் எவ்ரிபடி that you will all have a good oxytocin release and a eternal happiness. Bye.